இது மரம் இல்லை. உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த தொகையை நீங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்றவாறு அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனக்கு வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது மன்னார் மாவட்டம் வெள்ளாங்குளம் தேவன்பட்டி என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த அம்மாட நான் காணொலி பதிவு, அதை நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம், டிக்டாக்ல பார்க்கலாம், எல்லா இதுலேயும் பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் ஒருக்கா இந்த அம்மாட்ட வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம்ன்றதை நான் சொல்ல போகிறேன். எங்களோட காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தொடர்ந்து எங்களோட காணொலிகளை பார்த்து நீங்கள் மற்றவங்களும் சேவ் பண்ணுறதன் ஊடாக இன்னும் உதவி திட்டம் எங்களுக்கு வாரத்துக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டு நான் இப்போ சொல்ல போகிற எண்ணத்துக்காகண்டு இது இப்போ உங்களுக்கு தெரியும், மாவீரர் நாள அண்டின காலப்பகுதிக்கு மாவீர பெற்றோர் கௌரவிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு உதவி திட்டம் வந்திருக்குது. அந்த உதவி திட்டம் யார் தந்தவர், எங்கிருந்து தந்தவர் என்று நான் சொல்ல போகிறேன். இந்த உதவி திட்டத்தை செய்தவர் அவர் இந்த மாவீர குடும்பங்களை கௌரவிக்கின்ற ஒரு எண்ண கருவோடு அந்த 2 மாவீரர் அல்லது 3 மாவீரர் இந்த பிள்ளைகளை இந்த நாட்டுக்காக கொடுத்த அவர்களுக்காக இந்த இதை கொடுக்குறார். நாங்கள் இப்போ இந்த பொதியை எங்களுக்கு தந்தவர் யாருன்னு நாங்கள் சொல்லணும். ஜனா அண்ணன், அவர் நோர்வேயில் இருக்கிறார். அவர் ஏற்கனவேயும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் எங்களுக்கு ஒரு 23,000 ரூபா பணம் அனுப்பியிருந்தார். அந்த அவர் தந்த பணத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவு செய்துட்டோம். ஒரு 3 மாவீரரை இழந்த 3 பிள்ளைகளை இழந்த ஒரு தந்தைக்கு நாங்கள் அந்த ஒரு 10,000 ரூபா பெறுமதியான பொதி கொடுத்துட்டோம். அதோட இந்த அம்மாவுக்கும் நாங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபா பெறுமதியான பொதியை வழங்குறதுக்காக நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் இருந்து நாங்கள் வெள்ளாங்குளம் வந்திருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு இந்த பொருளை கொடுக்கறதுக்கு உண்மையில் அந்த ஜனா அண்ணன் 2 குடும்பங்களுக்கு உதவி செய்ததுக்கு அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏனென்றால் சிலர் யோசிக்கிறாங்க, நாங்கள் ஒரு கொஞ்சம் தொகையை கொடுக்கலாமா, ஒரு 20,000 கொடுக்கலாமா, நான் பெரிய நாட்டில் இருக்கிறேன் அல்லது நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருந்து ஒரு 20,000 அனுப்புறது நல்லதா, அல்லது ஒரு அனுப்புறேன்டா 1 லட்சம் 2 லட்சம் அல்லது ஒரு 50,000க்கு மேலே அனுப்பணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை. உங்களால் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த தொகையை நீங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்றவாறு அதை நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். எனக்கு கூட இப்போ அண்மையில் ஒரு 3 நாளைக்கு முதல் சுவிஸ் நாட்டிலிருந்து ஒரு அண்ணா அவர் அச்சுவேலியை சேர்ந்தவர், அச்சுவேலி தெற்கை சேர்ந்தவர், ஒரு 16,800 ரூபா அனுப்பியிருந்தார். அது உண்மையில் அவருக்கு அந்த நேரம் அந்த தொகை தான் அவருக்கு கிடைச்சிருக்கலாம், அதை அனுப்பியிருக்கிறார். அதால் யாருமே அவர் என்ன கொஞ்சம் அனுப்பியிருக்கிறார் இந்த நாட்டிலிருந்து அப்படி பார்க்க தேவையில்லை. அவங்களால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு அவங்களால கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுக்குறாங்க. அது பெரிய தொகை. ஏன்னா இந்த இப்போத்தைய தேவைக்கு அது பெரிய ஒரு தொகை. சரி, நாங்கள் இப்போ இந்த அம்மாட்ட சொல்ல போகிறோம். அம்மா 3 பிள்ளைகளை இந்த நாட்டுக்காக இழந்திருக்கிறார். இந்த இழந்ததுக்காக நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து இந்த பொதியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இருக்கிற வீடும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளான வீடு. நாங்கள் ஏற்கனவே அதை பார்த்து போட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு தருமே அதுக்கான உதவி செய்யலை. அந்த வீட்டை ஒரு திருத்தி கொடுப்போம் அல்லது இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்வோம்னு யாருமே முன்வரல. ஒரு ஆள் கேட்டவர், அதுக்கு பிறகு தொடர்பும் எனக்கு கிடைக்கல. அவர் அதுக்கு பிறகு எனக்கு போன எடுக்கலை. சரி, இப்போ நாங்கள் இந்த வீட்டையும் பார்த்துக்கொண்டு அம்மா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த பிள்ளைகளை 3 பேரை இழந்துருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்க, உங்களோட மனநிலை என்ன சொல்லுது? இப்போ எனக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயமாக தான் கிடக்கு. சரைக்கு கீழே சீட் வந்துட்டு இது நிற்க எனக்கு தான் பயமாக இருக்கு. இந்த மரம் கீழே இறங்கிட்டு பாருங்க. இந்த மரம் கீழே இறங்கிட்டு உங்களுக்கு நான் தொட்டு காட்டுறேன்னா இது மரம். இதை நான் என்ன செய்யறான்னு தெரியாம வாழை கஞ்சல எல்லாம் இங்க பாருங்க வீட்டுக்குள்ளேயே கொட்டணும். அப்ப எனக்கு இருக்க ஒரு பயமா, இதுக்கு ஒரு உதவியை செய்தா நல்லதா இருக்கும். சரி, நீங்கள் பிள்ளைகளை 3 பேர் இழந்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் இருந்தா நீங்கள் என்ன மாதிரி இருந்திருப்பீங்க? அதுதானே. எந்த பிள்ளைகள் இருந்தா என்ன இவ்வளவு வடிவா பாத்துருங்க.
ஏதோ 3 பேரும் முளைச்சா எனக்கு எதுவும் கிடைக்கும் தானே அதுகளால. இன்றைக்கு இப்படி இருந்தாலே இறந்தான். பிள்ளைகளெல்லாம் திக்கா ஒன்றும் எனக்கு உதவி இல்லை. நீங்கள் ஆறாரு இந்த வீட்டுல இருக்கிறீங்க? நான் மட்டும்தான். நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிறீங்க. நீங்கள் இப்ப ஒரு வந்து தனிமையில் இருக்கக்குள்ள இந்த வீட்டு சூழல் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்லாம் உக்கி போய் விழுற நிலையில இருக்கு. இப்ப நீங்கள் எங்களோட உறவுகள் புலம்பெயர்ந்த உறவுகள்ட்ட எதையாவது கேட்க விரும்புறீங்களா? எனக்கு இந்த வீட்டை இருக்கா திருத்தி தந்தா, மரந்தடி வேண்டி போட்டு சீட்டை உயர்த்தி போட்டு தந்தா நல்லது. இப்போதைக்கு எனக்கு ஒரு தரப்பால் தந்தா தண்ணி ஒழுகாது. தரப்பால் ஒன்று இருந்தா உங்களுக்கு தண்ணி ஒழுகாது. சரி, நாங்கள் ஓகே அம்மா, எங்களுக்கு எந்த ஒரு இதுக்கும் இல்லை. நாங்கள் வந்து இந்த இடத்தை பார்க்க எங்களுக்கு தெரியுது. ஃபுல்லா தண்ணி, ஃபுல்லா தண்ணி வந்திருக்குது. அப்ப வந்த இடத்துல நீங்கள் இப்ப இவ்வளவு நாளும் எங்க இருந்த? நீங்க சபையில, அந்த சிபிஎம் சபையில தான் இருந்தீங்க. இப்ப வந்து இங்க இருக்கிறீங்க, போயிருவீங்க திருப்பியும்? இப்ப போயிருவேன். அங்க போயிருவீங்க? இங்க இருக்கல அதானே? இருக்கல. இந்த வீட்டையும் நம்பி இருக்கல? இருக்கல. அப்ப நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அடுத்த கட்டம்? இந்த இதுக்கு மரம் மாத்தினாத்தான் நீங்க இதுக்கு இருக்கலாம். மரம் மாத்தி கொஞ்சம் ஒரு அடி அப்படி உயர்த்தினாத்தான் இதுக்கு இருக்கலாம். உறவுகளே, இந்த வீட்டு நிலைமையும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த நாட்டுக்காக 3 பிள்ளைகளை வந்து தானம் செய்திருக்கிறார். 3 பிள்ளைகள் வந்து வீரமரணத்தை தழுவிருக்கணும். அந்த பிள்ளைகளோட தியாகம், இந்த பிள்ளைகளோட தியாகத்தை நீங்களும் உணர்வீங்க. இப்போ நீங்களும் வந்து புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தாலும் இந்த யுத்தத்தில் வந்து எங்களோட போராளிகளை நாங்கள் இழந்ததுன்ற ஒரு உச்சகட்டம் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் வந்து சந்தோஷமாக அந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த மாவீரர்கள். அந்த மாவீரர்களை பெற்ற குடும்பங்கள்ற வீடுகளை பாருங்க எப்படி இருக்காண்டு. அப்போ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு கன பேர் வீரவசனம் பேசின நான் பார்க்குறேன். அதை நாங்கள் மாவீர குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம், மாவீர குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி நிறைய வீடியோக்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த குடும்பங்கள் விடுபடுறதுக்கான காரணம் என்ன? அப்போ நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க, தயவு செய்து இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுமையான உதவி தேவையில்லை. என்னை பொறுத்தளவில் இதுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா காசு இருந்தால் காணும். ஒரு 3 லட்சம் ரூபா காசு இருந்தால் இது ஓரளவு நாங்கள் நிமித்தி கொடுக்கலாம். அப்போ தயவு செய்து இது வந்து இருக்கிற இடம், நான் அதையும் திருப்பியும் சொல்கிறேன், வெள்ளாங்குளம் சந்தியில். இது என்ன பாதையம்மா? அது யேசுதாஸ் வீதி. யோசுவாஸ் வீதி. இந்த வீதியில வந்தீங்கன்னு சொன்னா இந்த அம்மாட இது தெரியும். இந்த வீடு உங்களுக்கு இந்த இதுக்குள்ள வயல்வெளிக்கான் கிடையாது. வயல்வெளியில ஒரு இதோட இருக்கு என்ன, தேவம்பட்டிக்கு போற பாதை. தேவம்பட்டிக்கு போற பாதைக்கு வந்து நீங்கள் யாரையாவது விட்டு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த புலம்பெயர்ந்த உறவுகளில். எனக்கு நிறைய பேர் சொல்லுவின் அடுத்து, அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குதாங்க, நாங்கள் ஒருக்கா விட்டு பார்க்குறோம், விட்டு பார்த்துட்டு நாங்கள் உதவியை செய்கிறோம்னு சொல்லிவினோம். அப்படி உண்மையாக நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் உதவி செய்ய போறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த ஒரு ஆளை விட்டு பார்த்து இந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் செய்து கொடுக்கலமெண்டா, அப்படி தனி ஒரு ஆளால் செய்யலாட்டியும் கூட ஒரு 4 பேர் சேர்ந்து அம்மாவுக்கு 3 மாவீரர் சரியோ, நீங்கள் பொய்யாண்டு நீங்கள் நினைப்பீங்கண்டா நேரே ஒரு ஆளை விட்டு பார்த்துட்டு செய்யுங்க. 5 பேர் இந்த போராட்டத்தில் இணைஞ்சிருந்தவங்க, அதில் 2 பேர் வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலையால் வெளியில் வந்துட்டினா 3 பேரை வந்து தியாகம் செய்திருக்கிறார். இந்த வீட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற பெறுமதி வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற பெறுமதி. 10,000 ரூபாய்க்கு பெறுமதியான பொருள் தான் கொடுத்துருக்குறோம். அது நாங்கள் கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ மழை நேரம் சரியா. அப்போ நீங்களும் வந்து யோசிங்க, இப்படியான சூழலுக்கு இருக்கிற குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. உண்மையில் அம்மா நீங்களும் ஒரு குறிப்பிட்ட இதை வந்து சொல்லுங்க, அவங்களுக்கு இப்போ என்ன செய்யணும்ன்றதை சொல்லுங்க. எனக்கு இப்போ தம்பி இந்த வீட்டின் நம்பரம் பயமாக இருக்குது. ஒரே அந்த மரம் எல்லாம் முக்கி சீட் எல்லாம் இறங்கி வீட்டில் படுக்கவே பயமாக இருக்குது. என்ன செய்யறான்ட்டு எனக்கு தெரியல. நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேணும். உறவுகளே, எங்களோட காணொலியை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த அம்மாவோட பிரச்சனையை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இந்த வீட்டு சூழலையும் நாங்க சொல்லிட்டோம். தொடர்ந்து நீங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கணும். உங்களோட உதவி திட்டம் எங்களுக்கு கிடைக்கணும். இந்த ஜன அன்னைக்கு நான் மீண்டும் நன்றி சொல்றேன். ஏனென்றா அவர் வந்து நிறைய உதவி திட்டம் செய்துட்டார் எங்களோட. அந்த உதவி திட்டத்துக்கு ஊடாகத்தான் நாங்கள் இப்ப இங்க வந்து இந்த பொதியை வழங்கியிருக்கிறோம்.
இந்த மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு காலத்துக்குள்ள இந்த மாவீரர்களை கௌரவிக்கின்ற இந்த காலத்துக்குள்ள இந்த பொதியை கொண்டு கொடுக்கறதுல எங்களுக்கு பெருமை. அதே போல இந்த உதவியை செய்த ஜனான்னைக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுக்கின்ற ஒரு விடயம். அவர் ஒரு சிறிய தொகை எனக்கு சொன்னார், அண்ணா பாரதி அண்ணா நான் இப்படி ஒரு தொகையை அனுப்புகிறேன்னு நீங்கள் யோசிக்காங்க, நிறைய தொகைகளை கொடுக்கணும், இருந்தாலும் என்னட்ட இப்போ இருக்கிறத தான் நான் அனுப்பியிருக்கிறேன், உடனடியாக நீங்கள் யாருக்கண்டாலும் பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். 3 மாவீரர். நீங்கள் தொடர்ந்து எங்களோட காணொலிகளோட இணைஞ்சு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவை தாங்க, உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.